எவ்வளவுதான் புதுச்சேரியில ரோடு ஷோக்கு அனுமதி கேட்டும் கடைசியில பொதுக்கூட்டத்துக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பொதுக்கூட்டத்துல நாளைக்கு 10:30 மணிக்கு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறாங்க. இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்க 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துல கலந்தவங்களுக்கு தாவேகா சார்பில் ஒரு பேட்ச் கொடுத்திருக்காங்க. அந்த பேட்ச் இருக்கவங்க மட்டும்தான் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட் யாருமே இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்க கூடாது. புதுச்சேரி மக்கள் மட்டும் தான் கலந்துக்கணும். இன்னைக்கு நைட்ல இருந்தே புதுச்சேரிக்கு போற 17 வழித்தடத்தையும் காவல்துறை அவர்கள் மூட போறாங்க. பிகாஸ் அதர் ஸ்டேட் யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம தாவேகா சார்பிலையுமே நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, உடம்புடையவங்க யாருமே வராதிங்க, எல்லாருமே என்ன லைவ்லயே பாருங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட வாகனம் போகும்போது முன்னாடி பின்னாடி யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது. பொதுக்கூட்டத்துக்கு வரவங்க காவல்துறை எங்க பார்க்கிங் சொல்லியிருக்காங்களோ அங்க மட்டும் தான் பார்க் பண்ணணும். யாரையுமே இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. என்னதான் தாவேகா சார்பிலையும் சரி, காவல்துறை சார்பிலையும் சரி, எத்தனை கண்டிஷன்ஸ் போட்டாலும் தாவேகாவோட தொண்டர்களா நம்ம ஒருத்தர் எடுக்கிற முயற்சி மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடிக்க முடியும்னு சொல்லுவேன். தெரிஞ்சோ சரி, தெரியாமலோ சரி, நடக்கிற அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்க முடியும். அதனால ஒரு தொண்டர்களா எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்து இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும்னு சொல்லுவேன். நாளைக்கு பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு மறக்காம நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டிவிக்கு பத்தின அப்டேட்ஸ்க்கும் எனக்கு மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.